நான் வாங்கியிருக்கேன் இது. என்கிட்ட வாங்குனீங்களா? யார்கிட்ட வாங்குனீங்க? நான் வாங்கியிருக்கேன். எவ்வளவுக்கு? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அரை பைத்தியம். யாரு 10,000 பைத்தியம்ன்றா? மறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. 10,000 கால் கொடுப்பானா? அவன் வந்து எல்லாத்தையும் திறந்து காட்டும் போது இவன் எங்க இருந்தான்னு தெரியாதுங்க. அண்ணா நானும் லோக்கல்ல இருக்கேன், எனக்கு ஆள் இருக்கு. என்ன புடுங்க நீ? என்ன புடுங்க? கூப்பிடுற ஆளை கூப்பிடுற நீ. அவன் மூஞ்சி முதல்ல எல்லாம் ஓடிங்க முதல். காடு. இல்லைங்க, என்ன போய் சொல்றாங்க? போயிடு, நீங்க போய் சொல்றாங்க. நம்ம கார் இது, நான் வாங்கிட்டேன் இது. Women. உனக்கு அறிவு இல்லையா? 10,000 ரூபாய்க்கு இந்த காரை யாராவது கொடுப்பாங்களா? ஐயோ, அவன் ரொம்ப கஷ்டம், எமர்ஜென்சி ஏர்போர்ட் போற. எல்லாத்தையும் நம்பிடுவே நீ. பைசா கூட ஜிபே பண்ணிட்டேங்க, எல்லாமே பண்ணிட்டேன். பேசி நீ கேட்காதீங்க, இது நம்ம கார் இது. நீ போனை போடு. யாருக்கு அடி? அடிச்சு பாருங்க. வாயை மூடு. அடிச்சு பாருங்க போங்க. இங்க போடு. தள்ளி போ. காரை திறக்கிற வேலை வச்சுக்க. தள்ளி போ. போடா. என்ன கார் பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க. போனை போற. அந்த நம்பருக்கு அடிச்சு கேளுங்க. அவனை பாருங்க, அவனை புடிங்க. அவனை கிட்ட அனுப்பாதீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க பாருங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து யூஏஇல வந்து இருக்கேன். அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து வந்திருக்கேன். இரு ப்ரோ, கண்டென்ட் பேசாம இப்படி போறோம். ஆள் கிடைக்க மாட்டாங்கண்ணா. ஆளா வர மாட்டாங்க. இந்த ஏரியால எவ்வளவு பேர் நடந்து போறாங்க. இவங்களை விட்டுரு. சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எப்படின்னா, ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி காரை சேல் பண்றது, அதுதான் கண்டென்ட். வழக்கம் போல கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நிறைய கம்மியா இருக்கா? சோ வந்து நான் வந்து கூமாப்பட்டி ஐலாண்ட்ல இருந்து தான் வந்திருக்கேங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஆரம்பிக்க போறோம். அதாவது சினிமா தான் எங்களோட உயிர். சோ கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல நாங்க வர போறோம். வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நாங்க வந்து நிறைய இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் கேக்குறீங்க, இன்னும் நீங்க மூவி நடிக்க. நம்ம தான் இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க ஒரு டைம்ல வருவோம். ஒரு பிக் அப்டேட் இருக்கு. ஆல்ரெடி சைன் ஆன மாதிரி தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த நம்ம பார்ப்போம். ஓகே गाइस, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, நான் உள்ள போய் படுத்துட்டுமா? எனக்கு காரை மட்டும் ஆன் பண்ணி ஏசி போட்டு. ஐயோ, கண்ணு சொல்ல மாட்டேன். நான் வந்து பார்க்ல இருந்து வந்திருக்கேன். ஐயோ, அத மறந்துட்டேன். இது வந்து நான் வித்துட்டு போற மாதிரி பிளான். இங்க வர்றவங்க மண்டைகள் யாரு நம்மள்ட்ட லாக் ஆயிப்பா ஆவறான்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட மொபைல் இருக்கு. இந்த மொபைல் நான் பதுக்கி வச்சா மட்டும்தான் அவங்கள்ட்ட நான் மொபைல் வாங்கி பேச முடியும். வச்சா ஓகே. சின்ன ஹெல்ப். ஃபோன் பண்ணி தெரியுங்களா? ஃபோன் கால். இல்லை, ஒரு ஃபோன் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணணும், எமர்ஜென்சி. சின்ன ஏர்போர்ட் போயிட்டு இருக்கு. ஹலோ சார், நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஏர்போர்ட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. எது நாளைக்கா? ஹலோ, என்ன சார் பேசுறீங்க? 10 லட்ச ரூபா காரை 10,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றேன். இவ்வளவு அலட்சியம் காட்டுறீங்க சார். 10 லட்ச ரூபா காரை 10,000 தர உங்களுக்கு அலட்சியமா இருக்கா? உங்களுக்கு நான் ஏர்போர்ட் டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு குடிச்சுதான் போன நினைச்சிட்டு நானு. வாங்க சார், விடு சார், நான் வேலை பார்த்துறேன் சார். வைங்க சார். நீங்க யார்கிட்ட கொடுக்குறது? ஆமாண்ணா, 10,000. ஆக்சுவலாக ஃபாரின் போகிறேன், போயிட்டு ரிட்டர்ன் இந்தியா வரமாட்டேன். அதுக்காக வித்துட்டு போகலாம் தான். சரி, தேங்க்ஸ்மா. Guys, mission failure.
எல்லாரும் வண்டியிலே வாங்க. இந்த கார் நான் வாங்கிக்கிட்டுமா? புரியல. இந்த கார் நான் வாங்கிக்கிட்டுமா? இந்த காரா? டைம் வர ஆகுது எனக்கு. காரு எப்படி உங்கள்கிட்ட கொடுக்குறது? எனக்கு 10,000 ரூபாய்க்கு எனக்கு பேசி வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு வரேன்ட்டாரு. டைம் வேறு ஆகுது சொல்கிறீங்களா? நான் வாங்கிக்கிட்டுமா? நான் கிட்டே விற்க தான் போகிறீங்க. நான் வாங்கிக்கிட்டேன்ப்பா. நீங்களா 10,000 காசு வச்சுருக்கீங்களா? காசு இருக்குப்பா. கேஷாக கொடுத்துருங்க. கேஷ் இல்லை தம்பி, ஜிபே தான் இருக்கு. கேஷ் இல்லைப்பா, ஜிபே தான் இருக்கு. ஜிபேவா? ஆல்ரெடி டைம் ஆகுது. சரி ஜிபேல போடுங்க. வண்டி பார்க்கலாமாப்பா? ஹலோ என்ன என்னம்மா 10,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறோம், வண்டி பார்க்கலாம். என்ன வண்டி நல்ல வண்டி தான் அது. எப்படியாமா எப்படியாமா நீ வேணாம், நீ விடுங்க, நீ விடுங்க, நான் வேற ஆட்ட கொடுத்துறேன். வண்டி எவ்வளவு சூப்பரா வண்டி பார்க்க போறேன்றீங்க. இல்ல விடுங்க, நான் வேற ஆள போறேன். சரி டக்குனு போடுங்க, டைம் ஆகுது எனக்கு. என்ன நீங்க விளையாட்டு காட்டுறீங்க? 89 போட்டீங்களா? வேணுங்க. சப்மிட். ஓகே என்னம்மா? ஓகே டைம் ஆகுது. இந்த கீ தான், இது லாக் பட்டனு தெரியுங்களா? இப்படி ஓட தெரியுமா? ஓடு தெரியும். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வரேன், ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, லாக் தட்டி இது பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, பார்த்துங்க. ஓகேங்களா? வண்டி பேப்பர்லாம் உள்ளதா இருக்கு. ஓகேங்களா? வரட்டுமா? சாமி இப்படி கார் சர்வீஸ்ல இருந்துச்சு. இப்பதான் ஒரு தம்பி ஃபாரினுக்கு போயிட்டு கார் வித்துட்டு போயிருக்காங்க என்கிட்ட. ஏன் கார் சாவி உங்க கையில எப்படி இருந்துச்சு? கார் வித்துட்டு போயிருக்காங்கப்பா. நான் யாரு? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். யாரு? சாவி கொடுங்க. இது நான் இப்பதான் வித்திருக்காங்க என்கிட்ட. ஏம்மா இங்க கூடாமா, சாவியை கூடாமா, இங்க கூடா. எனக்கு சாவியை கொடுங்க. யாரு வித்தது? இப்பதான் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். எங்க காசு கொடுத்து யாருக்கு? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு தம்பி கிட்ட. இப்ப அந்த ஃபாரின் தம்பி எனக்கு வித்துட்டு போனாங்க. ஆரின் தட்டியா? ஏம்மா இது ஏன் காலில் வச்சிருந்தேன்? எப்படி நீங்க? இது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். யார்கிட்ட? என்கிட்ட வாங்குனீங்களா? நீ இருந்து அங்க தம்பி நானும் பேசும்போது நீ எங்க இருந்த? எப்படி இது உள்ள வந்த நீ? எப்படி இது உள்ள வந்த நீ? அந்த டிக்கெட் போட்டு உள்ள வந்தேன். இந்த ஏர்போர்ட் ஆயிது. நீ எப்படிப்பா உள்ள வந்த? ஐயோ பைத்தியம் போலயே. யாரை பார்த்து பைத்தியம்ன்ற? யாரை பார்த்து பைத்தியம்ன்ற? பல்ல தட்டிடுவேன். ராஸ்கல் ராஸ்கல். என்ன எதுக்குமா பல்ல கடிக்கிற? நான் 10,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்கிட்டு யாரை பார்த்து பைத்தியம்ன்ற? யாரு நீ முதல்ல? யாரு நீ முதல்ல திமிங்கலானா சொல்லாதீங்கம்மா. என்ன டென்ஷன் பண்ணாத. இருங்க இருங்க இருங்க, இங்க பாருங்க. ஏன் வண்டிமா இது? நான் வாங்கியிருக்கேன். இது என்கிட்ட வாங்குனீங்களா? யார்கிட்ட வாங்குனீங்க? நான் வாங்கியிருக்கேன். எவ்வளவுக்கு? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அரை பைத்தியம். யாரை பார்த்து அரை பைத்தியம்ன்ற? அவ்வளவுதான் உன்ன. என்ன முழு பைத்தியமா? போயிடு. ஏம்மா இங்க பாரு, 10,000 ரூபாய்க்கு யார் கார் கொடுப்பா? நீ யார்? எப்ப வந்து உள்ள நீ? ஐயோ ஆக்சுவலா நான் காரைக்கால் மானா இங்க வந்து கார்ல ஏசி போட்டு படுத்துக்கிறேன். இது என்னுடைய கார். இது இங்க பாருங்க, ஏதோ லூஸ் யாரை பார்த்து லூஸ்? போயிடு. யாரை பார்த்து லூஸ்ன்ற? போயிடு மரியாதையா. போயிடுற. எங்க போக சொல்றீங்க? நான் கார் கிட்ட வந்து நீ எப்படி இது என்னுடைய கார். நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி என்னோட கார் கீ, இந்த கீ என்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த கீ நான் வாங்கிட்டேன். இது என்னோட கீ. இது எப்படி நீ இங்க பாரு, அது உள்ள போனே அடிச்சேன். அவ்வளவுதான் உன்னை போற. அந்த பிறந்திருப்பியாமா நீ? யாரு? கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன்.
பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது உங்க ஃப்ரீ டைம்ல வீட்டில் இருந்தபடியே வேலை பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இது. இதுல எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் தேவையில்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன் இப்படி யார் வேணா இந்த ஒர்க்கை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்க பண்ண தேவையில்ல. அவங்களே உங்களுக்கு சூப்பரான முறையில் ட்ரைனிங் கொடுத்து இந்த ஜாபை எப்படி பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்றீங்க எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துட்றாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கீழே டிஸ்பிளேல கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே போதும். அவங்க டீம்ல இருந்து உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ வேலை எல்லாமே வெட்டியா இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த பார்ட் டைம் ஜாபை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் போட்டுருங்க. இனிமே மென்டலா நீங்க யாரை பார்த்து என்ன வத்த கேக்குறா? ஏடா மென்டல் சொன்னாலும் ஒண்ணும் புரியாது. இருமா அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன். என்னோட கார ஏமா இத பாருமா, இங்க பாருமா ஆர்சி புக் ஏன் பேர் இருக்கு. என் வீட்டுக்காரர் வராரு. அவருக்கு ஒரு கார் வச்சிருக்காரு, அவர் வாங்கி ஓட்டு வந்துட்டே இருக்காரு. என் வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காரு. என் வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? இங்க வராத, போ தள்ளி போ. இங்க வராத, தள்ளி போ. ஏமா கொஞ்சமா இருமா. என் வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காரு. ஏமா நான் சொல்றது புரியுதாமா உனக்கு? இந்த காரை நான் வாங்கிட்டேன், இந்த கீ என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க 10,000 ரூபாய்க்கு நான் வந்து காரைக்கால் நான் வந்து உள்ள ஏசியை போட்டு தூங்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து என்ன பண்றாங்க, நான் இறங்கி வரேன், இவங்க வந்து காரை கீயை இவங்க கையில வச்சிருந்தாங்க. என்னன்னு கேக்குறேன், 10,000 ரூபாய்க்கு கார் வாங்கிட்டேன். யாராவது 10,000 ரூபாய்க்கு கார் கொடுப்பானா? அவன் வந்து எல்லாத்தையும் திறந்து காட்டும் போது இவன் எங்க இருந்தான்னு தெரியாதுங்க. எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஐயோ என்னதான் திறந்து எல்லா கார் எல்லாம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவன் என்கிட்ட சாவி ஒப்படைச்சு பாருங்க. போனா நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க மென்டலா இருப்பாங்க போல இருக்குங்க. நான் சொல்றேன் இந்த மாதிரி சிச்சுவேஷனை சொல்றேன். நான் மரியாதையா பேசுறாங்களா? இங்க பாரு, நீங்க வேணா நான் வேணா ஆதார் கார்டு போய் சொல்றான். அவன் பேச்சு கேட்காதீங்க, அவன் போய் சொல்றான். இங்க பாரு அவன் போய் சொல்றான். அவன் எல்லாமே போய் சொல்றான். போய் அவன் இல்லையே என்ன போய் சொல்றாங்க? போயிடு, நீங்க போய் சொல்றாங்க. நம்ம கார் இது, நான் வாங்கிட்டேன் இது. உனக்கு அறிவு இல்லையா? 10,000 ரூபாய்க்கு இந்த காரை யாராவது கொடுப்பாங்களா? ஐயோ அவன் ரொம்ப கஷ்டம், எமர்ஜென்சி ஏர்போர்ட் போற. எல்லாத்தையும் நம்பிடுவே நீ? பைசா கூட ஜிபே பண்ணிட்டேங்க, எல்லாமே பண்ணிட்டேன். நீ அந்த நம்பருக்கு போன் அடி. நீ ஜிபே பண்ண நம்பருக்கு அடி. இப்ப சாவியை குடு சொல்ல, நான் கிளம்பணும் நேரம். இல்ல ஏய் நீ பேசுன அவ்வளவுதான் உன்ன. அம்மா ஆர்லூசம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுமா. நடந்து பேசு, இதெல்லாம் சொல்லாத. ஆனா சார் நான் தெரியாம சொல்லிட்டேன். அவங்க என்ன டென்ஷன் பண்றாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் பேசி நீ கேட்காதீங்க, இது நம்ம கார் இது. நீ போன் போடு. யாருக்கு அடி? அடிச்சு பாருங்க, வாயை மூடு, அடிச்சு பாருங்க. போங்க இங்க போடு. தள்ளி போ. காரை திறக்கிற வேலை வச்சுக்க. தள்ளி போ போடா. என்ன கார் பைத்தியம் முடிச்சிருக்கேன் இருக்கா? ஏய் இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க போன போறேன். அந்த நம்பருக்கு அடிச்சு கேளுங்க. அவனை பாருங்க, அவனை புடிங்க. அவனை கிட்ட அனுப்பாதீங்க. அண்ணா நானும் லோக்கல் ரைடர், எனக்கு ஆள் இருக்கு. என்ன புடுங்க நீ? என்ன புடுங்க? ஏய் கூப்பிடுற ஆளை கூப்பிடுற நீ. அவன் மூஞ்சி மகரெல்லாம் ஓடிங்க முதல். காடு. அம்மா இந்த காரை 10,000 ரூபாய்க்கு யாராவது குழந்தை ஏய் வாயை மூடுறா. நீங்க நம்புறீங்களா? இரு நான் போன் போட்டு பேசுறேன். எவ்வளவு ஒரு ஏமாத்திட்டு போயிருக்காங்க. ஏய் பேசாத. ஏய் பூரா அந்த ஏமா கார் பக்கமே போக விட மாட்டாங்க. வந்து அவளதான் உன் காலை உடைச்சிடுவேன். நீ அடிச்சு பாருமா. நீ நான் சொல்றதெல்லாம் உனக்கு காமெடியா இருக்கு. இது யாருக்கு என்ன பண்ண நீ? ஏன் போல? 10,000 ரூபாய் நீ கொடுத்து வாங்க. ஆமா 10,000 ரூபாய் போட்டு நான் வாங்கியிருக்கேன். நீங்க ஒரு நல்ல ஒரு புத்திசாலி மாதிரி தெரியுது. 10,000 ரூபாய் கார் யாராவது கொடுப்பாங்களா? அவங்க வாங்கிருக்காங்களே. ஏங்க நீங்க மனைவின்றதுனால எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லமா? சப்போர்ட் பண்ணலங்க. அவங்க பணம் போடுறாங்க, ஜிபேல பணம் போடுறாங்க. அவங்க ஆர்சி புக் பார்த்தாங்களா? ஏதோ பார்த்தாங்களே பணம் கொடுத்து சாவி கொடுத்திருக்காங்க. ஓனர் நானு. நீங்க அவங்கள எப்படி சொல்றீங்க நீங்க? ஏமாந்திருக்காங்க. அவங்க ஏமாந்த நீ சொல்லாத. இங்க பாருமா. இங்க ஓரமா. ஏய் நீ எதுவும் பேசாத. ஆனா ஒண்ணுமே இல்ல. அங்க ஒரு கேமரா இருக்கு, அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா வச்சு ஒரு இது மாதிரி எடுத்துருக்கேன், ஒரு ஃபன் வீடியோஸ் மாதிரி. இது வந்து எப்படின்னா வந்து அவேர்னஸ் மாதிரி. காசு அவன் பேச்சு நம்பாதீங்க, அவன் போய் சொல்றான். ஏமா இவன் சொல்றது எல்லாமே போய், அவன் பேச்சு கேட்காத. கேமரா டேய். ஏய் அவன் போய் சொல்றான். அவன் போய் சொல்றான். இருமா இவங்களுக்கு காசு கொடுத்தா இல்ல, அவனே நான் வர சொல்றேன். போய் சொல்றேன். இருமா அவனுக்கு ஃபோன் பண்ணு. இங்க பாருங்க. இல்ல நம்பாதீங்க. அண்ணா இது போய் சொல்றான், ஒரு பிராங்க்குக்காக பண்ணலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி. போய் சொல்றாங்கங்க, ஏமாத்துறாங்க ரெண்டு பேருமே. என்ன வீடியோ இது? ரெண்டு பேருமே ஏமாத்துறாங்க. அண்ணா இது வந்து
இது மாதிரி ஆசைப்பட்டு ஏமாந்தா இல்ல இல்ல ரெண்டு பேருமே இருமா இருமா பயப்படாத. பாருங்க. காசு கொடுத்துறமா காசு இல்ல இவன் தாங்க நம்மள இருங்க காசு கொடுத்துறாங்க பண்ணுங்க பண்ணுங்க இவன் தாங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஜி அம்மா இங்க பாருங்க உங்கள்ட்ட வாங்கினால தான் வந்துக்கிறான் பாரு. வந்து சாவி கொடு. சாமி நம்ம வேணாம் தரமாட்டேன் வாங்க நம்ம போலாம் ஏம்மா இருமா புரியல பணத்தை அனுப்பி. ஏய், பணம் தரமாட்டேன், பணம் அவனை கீ வாங்க. பணம் அவனே வச்சுக்கிட்டோம் நம்ம கார் எடுத்துக்கலாங்க சாவி கொடு. இது நம்ம காருங்க இது பணத்தை அனுப்பி. பணத்தை அனுப்பிச்சிடும் நான் வாங்கிட்டேங்க அதான் பாரு. லூசா நீ. வாங்கிட்டேங்க பைசா அனுப்பியிருக்காங்க பைசா வேணாங்க பைசா சேனல்ல ஏதோ போட்டிருக்கா, பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நாங்கள் பிரான்ஸ் சேனல் ரோட்ல லேடிஸ் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. இல்லைண்ணா பேராசைப்பட்டு எதா இருந்தாலும் அவங்க நம்பி வாங்கிட்டாங்க. அவங்க யாரோ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இல்ல அப்படி வாங்க கூடாது இல்லண்ணா யாருமே சரி அது உள்ள ஒருத்துள்ள ஒரு பொருள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. கொடுக்க லேடிஸ் அம்மா எது நினைச்சேம்மா வா கிளம்பு. அவங்க ஃப்ராடுங்க அவன் வா 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 வா. ஃப்ராடு இவன் பக்கா ஃப்ராடு இவரு டோரை கைய கூட வைக்க உள்ள அவங்க சமாளிக்க முடியல அட்டை தாழ்றாங்க ஏய், நீ போ நீ போனா எங்க இருந்து நான் போறது அவங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டு காரை மூவ் பண்ணலாம் கக்கியா பிடிங்கிறாருக்கா லேடிஸ்லாம் ரொம்ப மோசம்டா காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையிலே எங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களின் ஆதரவு தான் எங்களோட அடுத்த முயற்சியாக இருக்கும் நீ செட் பண்ண கேமரா அம்மா பொண்ணு 2 பேரும் அந்த சமாளிக்க முடியாது ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஹை கைஸ், உங்களுடைய குழந்தைங்க அண்ட் பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.